அகால மரணம் அப்படின்னா என்ன? அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கு மறுபிறவி எடுக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். அகால மரணம் அப்படிங்கிறது சின்ன வயசுல இறந்தவங்களா பெரிய வயசுல இறந்தவங்களா அப்படிங்கிறத குறிப்பிடுறது இல்லை. யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல, ஏன் அவங்களே கூட எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு நிகழக்கூடியதை தான் அகால மரணம்னு சொல்றாங்க. இப்படி இறந்தவங்களோட மறுபிறவி எப்போ நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபிறவி அப்படிங்கிறது ஒருத்தரோட விதியை பொறுத்து தான் அமையும். உதாரணமா, ஒருத்தருக்கு பூமியில பிறக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கர்மாவா இருந்துச்சுன்னா அவர் பூமியில பிறந்ததுமே இறந்துடுவாரு. அந்த குழந்தையோட மறுபிறவிங்கிறது அதோட முடியுது. அதோட மட்டும் இல்லாம அதிகப்படியான சிறுவயது மரணங்கள் ஜாதகத்துல இருக்கக்கூடிய கண்டங்கள் மூலமா தான் முடியுது. இது தவிர்க்க முடியாத கண்டங்கள் அல்ல. அந்த கண்டங்களை நம்ம ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கண்டங்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதாவது ஒருத்தரோட பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அவங்களோட கிரகநிலை சரியில்லாத சமயத்துல மரணம் ஏற்படும். ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே இன்னும் முழு ஆயுள் இருந்துச்சுன்னா அப்படி இறந்தவங்க அந்த குடும்பத்திலேயே மறுபடியும் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த குடும்பத்துல பிறக்காம வேற ஏதாவது ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாகவும் இல்லைன்னா அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிற ஊர்களில் உள்ளவங்களாலும் தான் இருப்பாங்க. கடவுளை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் அதிகம் செஞ்சவங்களா இருந்தாலோ அல்லது பாவங்கள் குறைவாக செஞ்சவங்களா இருந்தாலோ இறந்தவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பு இருக்கும். இறந்தவங்க விருப்பப்பட்ட மாதிரி விருப்பப்பட்ட குடும்பத்துல விருப்பப்பட்ட தம்பதியருக்கு விருப்பப்பட்ட நேரத்துல குழந்தையாக மறுபிறவி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இயற்கையா மரணம் அடைஞ்சவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்குள்ள கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதை விட குறைஞ்ச நேரத்திலேயே மறுபிறவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பொதுவா சொல்லணும்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்த 6 மாசத்துல இருந்து 50 வருஷம் வரைக்கும் எப்ப வேணாலும் அவங்க மறுபிறவி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுலயும் சில மாறுபாடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது 1 மாதத்திலயும் பிறக்கலாம், இல்ல 100 வருஷத்துக்கு மேலேயும் பிறக்கலாமா. பொதுவா 6 மாதம் அப்படிங்கிறது இறந்தவங்க தன்னோட நிலையை உணர்றதுக்காகவும் அவங்க வாழ்ந்த காலங்களில் செஞ்ச நன்மைகள் தீமைகளை பற்றி உணர்றதுக்காகவும், அதாவது சித்திரகுப்தனோட கணக்குக்கு பதில் சொல்லவும், அடுத்த பிறவிக்காக அவங்களையே தயார்படுத்திக்கவும், கடவுளை வணங்குறதுக்கும் இறந்தவங்களோட விருப்பப்படி மறுபிறவி எடுக்கவும் இந்த நாட்கள் தேவைப்படுது. அகால மரணம் அதாவது துர்மரணம் அடைஞ்சவங்களை பற்றி கருட புராணத்துல எப்படி இருக்குதுன்னா, திடீர் விபத்து, தற்கொலை, போர், கலகம், கொலை, எதிர்பாராத மரணம், இந்த மாதிரி திடீர்னு எதிர்பார்க்காம இறந்தவங்க அவங்க பூமியில வாழ்ந்தாங்கன்னா அவங்க இறக்கக்கூடிய நாள் வருமே, அது வரைக்கும் அவங்க எந்த இடத்துல இறந்தாங்களோ அதே இடத்துல ஆவியா மாறி திரிவாங்களாம். அதுல ஆணோட ஆவிய பேய் அப்படின்னும் பெண்ணோட ஆவிய பிசாசு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட உடல்ல இருந்து ஆவி கட்டாயமா பிரிக்கப்படுறதுனால அவங்க எந்த இடத்துல இறந்தாங்களோ அதே இடத்துல சுமார் 20 அடி தூரத்துக்குள்ளதான் சுற்றுமா. வெளியே எங்கேயும் சுற்றவும் முடியாதான், உயரமா பறக்கவும் முடியாதான். இந்த மாதிரி ஆவிகளை கண்டுபிடிச்சு அதை கட்டுப்படுத்தி மந்திரம் தந்திரம் செய்யறவங்க கெட்ட செயலுக்காக பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஆவிகள் குழந்தை பேரை தடுக்கும். அதாவது ஆண் பெண் 2 பேருக்குமே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த மாதிரி ஆவிகள் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறத தடுத்து நிறுத்துது. இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சவங்களோட பேரை குழந்தைங்களுக்கு வைக்க கூடாது. அந்த மாதிரி ஆவிகளை வணங்கவும் கூடாது, படையல் போடவும் கூடாது. ஆனா உச்சாடன கணபதி ஹோமம், பிதுர் ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணி அந்த ஆவிகளை வீட்டை விட்டு வெளியேற்றுறது நல்லது. இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சது வாலிப பையனா இருந்தா வாலிப பெண்ணையும், வாலிப பெண்ணா இருந்தா வாலிப பையனையும் துன்புறுத்தும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆவிகள் நெருங்காம இருக்கிறதுக்கு கை, கால், உள்ளங்கால், தொப்புள் இந்த மாதிரி இடங்கள்ல மருதணி இலைய மட்டும் பறிச்சு அதை அரைச்சி நம்ம வச்சோம்னா இந்த மாதிரி ஆவிகள் நெருங்காது, வெளியேறிடும்னு சொல்றாங்க. இதுக்காக தான் பெண்கள் அடிக்கடி மருதாணி போட்டுக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க முன்னோர்கள். இந்த பதிவு மூலமா அகால மரணம்னா என்ன, அதனால என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.